நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போவது டாக்டர் சி.கே. நந்தகோபாலன். பெரிய அறிவாளி. இந்த தமிழ் மருத்துவத்தை பற்றி இவர் ரொம்ப எல்லையற்ற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அந்த மாலிகுலர் சயின்ஸ்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நம்ம தமிழ் முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மாலிகுலர் சயின்ஸ், ஒரு மாலிகுலர் சயின்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இயற்கையின் கட்டமைப்பு உங்களுக்கு அணுக்களால் கட்டப்பட்டது. அடுத்தது அணுக்கள் கூட்டாக சேர்ந்து ஒரு 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 பொருளை உருவாக்குவது மாலிக்யூல். A group of atoms form a molecule. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்க முடியும் எல்லாத்தையுமே உங்களுக்கு. இப்போ அந்த மாலிகுலர் சயின்ஸில் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணி நிறைய பேப்பர்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் கூட. அவங்களுக்கு தெரியலையா நிறைய விஷயம்? அவங்களும் படிக்கிறாங்க. அவங்களுடைய அடிப்படை ஆதாரம் வேறு. அந்த பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சயின்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து விஷுவல் ஸ்பெக்ட்ரமில் எடுத்துன்னு வர முடியாது. ஒரு இயற்கையின் தத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சயின்ஸில் எப்படின்னா, ஒரு 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 ஃபார்முலா கண்டுபிடிச்சி ஒரு இதை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை வச்சு இதை பண்ணால் இந்தியாலையும் அதே ரிசல்ட் வரணும், அமெரிக்காலையும் அதே ரிசல்ட் வரணும், ஆஸ்திரேலியா உலகத்தில் எங்கே பண்ணாலும் அதே ரிசல்ட் வரணும். அது மாதிரி இயற்கையில் வராது. அது மாதிரி வேரியேஷன் ஆகிடுச்சுன்னா அவன் வந்து அது இட் இஸ் நாட் அ ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம்னு ஒதுக்கிடுவான். இப்போது உங்களுக்கு ஜுரத்துக்கு பேராசிட்டமால்னு ஒரு மருந்து இருக்குது, யூனிவர்சல் மருந்தாக இருக்கலாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவனுக்கு 200 mg கொடுத்தா போதும். இந்தியாவில் இருக்கிறவனுக்கு 600 mg தேவைப்படுது. ஆப்பிரிக்காவில் இருக்கிறவனுக்கு 50 mg கொடுத்தா போதும், வேலை செய்யுது நல்லா. என்ன காரணம்? உங்களுக்கு பூகோளம்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஜியோகிரஃபின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கதிர்வீச்சுகள் வேறுபடும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மனித ரசாயனத்தின் இயக்கம் வேறுபடும். ஒவ்வொரு உயிரினத்தின் இயக்கமும் வேறுபடும். அந்த அந்த ஹியூமன் பொட்டன்சின்னு ஒன்று இருக்குல்ல, மனித சக்தி. அந்த மனித சக்தியை தானே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஒரு மனித மூளையினுடைய ஆற்றல் ரொம்ப அளவிட முடியாதது. அந்த பொட்டன்சி, அந்த சக்தியை புரிஞ்சுக்கிறவன் தானே ஞானி ஆகிறான். அவனால் எதை ஒன்றையும் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே வேவ் தியரியில் தான் வந்து முடிஞ்சு போகுது எல்லாம். அந்த வேவை வந்து அவனால் புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா அந்த வேவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பான். அவனுக்கு என்ன வேவ் லென்த் வேணுமோ அதை கொடுத்தான்னா என்ன ஒன்றா பண்ணுவான். இல்லை உணவியலில் வந்து உங்களுக்கு மில்க்னு வரும்பொழுது, பால்னு வரும்பொழுது, பெண்மணி வந்து ஒரு குழந்தையை ஈன்றெடுத்த பிறகு தாய்ப்பால் தான் அதுக்கு உணவு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடல் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்கிறோம் இல்லையா, நுண்கிருமிகள், அதனால் கட்டமைக்கப்பட்டது. தாய் தன் மார்பகத்திலிருந்து பாலை உணவாக அந்த குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்பீஷீஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், 600க்கும் மேற்பட்ட நுண்கிருமிகள் உள்ளே போகுது குழந்தைக்கு. அதுதான் அந்த குழந்தையை கட்டமைக்குது. அதனால தான் தாய்ப்பால் முக்கியம். நமக்கு உடம்பு வந்து 100 ட்ரில்லியன் செல், 10 லட்சம் கோடி செல்லினால் கட்டமைக்கப்பட்டது எல்லா நம்மளோட உடம்பு. ஒவ்வொரு செல்லுக்கும் 200லேருந்து 500 மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும். என்னங்க இது? அதுதான் இப்போ மைக்ரோபியம்னு படிக்கிறாங்க 20 வருஷமாக. அதை வந்து எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவர்கள் தமிழர்கள். இப்போ உங்கள் உடம்பு, இப்போ ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு ஒரு செல்லுக்கு 300 மினிமம் 300 மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அப்படின்னா நீங்கள் 100 ட்ரில்லியன் செல்லு மட்டும் இல்லை, 100 × 300 ட்ரில்லியன் நுண்கிருமிகளால் கட்டமைக்கப்பட்டவர். இந்த நுண்கிருமிகளின் இயக்கம்தான் உங்கள் உயிரணுவின் இயக்கத்திற்கு துணையாக நிற்கும். இந்த உயிர் அணுவின் இயக்கம் இந்த நுண்கிருமிகளின் இயக்கத்திற்கு துணையாக நிற்கும். இன்டர்டிபெண்டன்ட் ரெண்டும். செல்லுலார் ஃபங்க்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் மைக்ரோபியம் ஃபங்க்ஷன், மைக்ரோபியம் ஃபங்க்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் செல்லுலார் ஃபங்க்ஷன். இதை பேலன்ஸ் பண்ணணும் நீங்கள். அதே தமிழ் மருத்துவத்தில் அவங்க எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மருந்துகளை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மருந்தை உள்ளுக்குள்ளே கொடுக்கறதுனால எந்த நுண்கிருமியும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு டிசைன் பண்ணிட்டான். அலோபதியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கடுக்கா எடுப்பாங்க. சரி, அந்த கடுக்கால ப்ரிடாமினண்ட்டாக என்ன மாலிகுல் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. சரி, இதை கொடுத்து இதெல்லாம் பண்ணால் ஓகே, இந்த ஒரு அணுக்களின் கூட்டமைப்பு, இந்த மாலிகுல் இந்த ஸ்கின் ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணுதுன்னு புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சிக்கணும் உடனே அவங்க ஆர்டிஃபிஷியலாக அந்த மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாலிகுல் தெரியாதா இது ஆர்டிஃபிஷியலாக பண்ணக்கூடாதுன்னு? பண்ணக்கூடாது தெரியாதான்னு இல்லை, அவன் என்ன நினைக்கிறான், இதே கட்டமைப்பை தானே நானும் பண்ணுறேன், வேலை செய்யும், பல பாதிப்புகளை உருவாக்கும். தூக்கம்ன்றது வந்து அது விவரிக்க முடியாத ஒரு உயிரின் இயக்கம். அதுவும் உயிர் கீழே தான் வருது. உணவே மருந்து, உணவே வியாதின்றது தான் உங்களுக்கு வந்து உணவே வியாதி வரை. ஆமாம், அதுதானே அதிகமாக உள்ளே வருது. உங்களுக்கு காற்று சுவாசிக்கிறோம், தண்ணியெல்லாம் உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும்.
காற்றெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். உணவு வழியாக வர்றது தான் எல்லாமே. தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துருக்கலாம், ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஐரோப்பாலேயோ அமெரிக்காலேயோ போய் வேலை நிமித்தமாக போய் அங்கேருந்து அந்த நாட்டு குடிமகனாகி அங்கேயே செட்டில் ஆகிடுவேன். அங்கே போகும்போது அந்த பூகோளமும் மாறும், உணவும் மாறும், அந்த மண் வேறு. அப்போ நீங்கள் அவங்களுடைய உணவு பழக்கத்துக்கு உங்களை மாற்றிக்கிறீங்க. இந்த நுண்கிருமிகளில் வந்து உங்களுக்கு அதிகபட்சமான நுண்கிருமிகள் இருக்கிறது வந்து வாயிலிருந்து நம்மளுடைய ஆசனம் வரைக்கும் ஜீரண மண்டலம். அடுத்தது அதிகபட்சமான நுண்கிருமிகள் இருக்கக்கூடிய இடம் வந்து சருமம், தோல். உங்களுக்கு வந்து அதில் வேறுபாடு வந்துருச்சுன்னா சிதைவு ஆரம்பிச்சிடும். சிதைவுன்னா டேமேஜ் ஆரம்பிச்சிடும். அதன் தன்மை இன்ஃப்ளமேட்டரி தான் எல்லாமே. இன்ஃப்ளமேட்டரினா நீர்க்கோவை. அந்த நீர்க்கோவையை பிரித்து எடுக்க முடியலன்னா அங்கே இருக்கிற நுண்கிருமிகளின் ஆதிக்கம் வந்து இந்த நீர்க்கோவை போய் அதை கெடுக்கும் அதனுடைய வேலையை. அப்போ உங்களுக்கு ஸ்கின் வந்து அடிப்படும், உங்களுக்கு தோல் அடிபட்டுரும். அடிபட்டதுன்னா உங்களுக்கு அந்த தோல் வியாதியில் வந்துடும். அதாவது இரும்பல்ன்றதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிம்டம். நுரையீரல் அது இரிட்டேட் ஆச்சுன்னா இரும்பல் வழியாக காமிக்கும். நுரையீரல் ஏன் இரிட்டேட் ஆகுதுன்னா இங்கே மண்ணீரலுக்கும் நுரையீரலுக்கும் தான் தொடர்பு ஜாஸ்தி. மண்ணீரலில் உங்களுக்கு இயக்கம் வந்து இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு லங்கில் இரிட்டேஷன், லங்கில் பிரச்சனை வரும். லங்கில் பிரச்சனை வந்ததுன்னா இரும்பல் வழியாக காட்டும். அதை லங்கை ட்ரீட் பண்ணால் தான் இரும்பல் நிற்கும். உடலில் வந்து எல்லாமே வந்து மொத்த ரசாயன பரிமாற்றமும் வந்து நீர்க்கோவை தாங்க. திரவம் தான், திரவ பரிமாற்றம் தான். இப்போ ஒரு குளுக்கோஸ்னால் அது திரவமாக தான் போக முடியும். திடப்பொருள் எதுவுமே எடுக்காது. திடப்பொருள் எதுவுமே ஜெட்கனல் வழியாக டியோடனலில் தாண்டி போக முடியாது. கூழாவாமல் திடப்பொருள் நின்றுடுச்சுன்னா அது வயிற்றில் தான் நிற்கும், குடலுக்கு அனுப்பாது, வாந்தியில் வெளியே தள்ளிடும். அதுக்கப்புறமா குடல் உரிய ஆரம்பித்தோடனே எல்லாம் திரவமாக தான் உரியும். அதுக்கப்புறம் எல்லாம் திரவ பரிமாற்றம் தான். இப்போ நன்னீர் குடிச்சினே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தம் தூய்மையாயினே வந்துடும். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ், இதுதான் 99% உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த ஆட்டம்ஸ் தான் இருக்குது. மீதி 1% தான் மிச்சம்லாம். ஆனால் நீங்கள் வேறு மாதிரி இயங்குறீங்க, நான் வேறு மாதிரி இயங்குறேன். இந்த மனித ரசாயனம் எப்படி மாறுதுன்னா, லக்னாதிபதி சூரியன், சரி, அதான் உயிர்கூறு, அதுதான் லக்னம்னு நாங்கள் குறிப்பிடுவோம். லக்னம் ராசிகாரகன் சந்திரன், அவன் தான் உடல் கூறு. மதியம் அவன் தான், மனசும் அவன் தான், உடலும் அவன் தான். அதுக்கு மற்ற கிரகங்கள் இருக்குது. இப்போ போகத்துக்கு அதிபதி சுக்கிரன், ஞானகாரகன் கேது, சகலகலா வித்தகர் குரு, வித்யாதாரகன் புதன், ஆயுள்காரகன் சனி, பிரித்து கொடுத்துட்டான் எல்லாத்தையும். இது மாறுபடுது. இது எங்கே மாறுபடுதுன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆட்டமில் இருக்கிற ஸ்பேஸ்லேயும் எனக்குள்ளே இருக்கிற ஆட்டமில் இருக்கிற ஸ்பேஸ்லேயும் மாறுபடுது. அங்கே கொண்டாந்து ப்ளே பண்ணுது. நாக்குக்கு கீழே அந்த கேவிட்டியில் சலைவரி கிளாண்ட் இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நமக்கு. உமிழ்நீர் தான் முதற் கடவுள் நமக்கு. உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த உமிழ்நீரில் தான் கரைஞ்சி சாப்பாடு உங்களுக்கு சுவை தெரியும். அதே மாதிரி உள்ளே போனோடனே டான்சில்ஸு கீழே தொண்டைக்கிட்ட ஒரு உமிழ்நீர் சுரப்பி இருக்குது. அவர் ஏன் அங்கே வச்சுருக்காங்கன்னா தொண்டையை க்ரீஸியாக வச்சுருக்கணும் எப்பவும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு இன்ஜின் ஓடணுன்னா காரில் அவ்வளோ ஆயில் இருக்கும், ஊற்றுறமே லூப்ரிகண்ட், அந்த லூப்ரிகண்ட் அவர் அந்த தொண்டைக்கு அது ட்ரை ஆயிடுச்சுன்னா தொண்டை வறண்டு போயிடும். அது ஏன் ட்ரை ஆகுதுன்னா உங்களுடைய மனித ரசாயனத்தின் குறைபாடு. இதை நீ சரி பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. எல்லாம் சின்ன சின்ன வழி தான். இதுக்கு பெரிய மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கோ பெரிய மருத்துவர்கிட்ட எல்லாம் போவானா. திப்பிலி சூரணத்தை எடுத்து ஒரு 6 ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் போட்டு காலை மாலை நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு வாரம் சாப்பிட்டீங்கன்னா அது சரியாக போய்டும். அகத்திக்கீரை வந்து இப்போ யாரும் சாப்பிட்றதில்ல. உங்களுக்கு வயிற்றில் வந்து தேவையில்லாத பூச்சிகள் அதிகம் இருந்ததுன்னா அகத்திக்கீரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை கொண்டுடும். அன்வான்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இருக்குது. நன்மை பயக்கக்கூடிய நுண்கிருமிகளும் தீமை பயக்கக்கூடிய நுண்கிருமிகளும் நம்மோடு உடலோடு பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காட்டில் பிறந்து இருக்கிறான் பார் காட்டுவாசி, அவன் எந்த புஸ்தகத்தையும் படிக்கிறது இல்லை. அவனுக்கு தெரியும் எதை யூஸ் பண்ணி நம்மளை சரி பண்ணிக்கணும்னு தெரியும். எல்லாமே தெரியும் அவனுக்கு. ஒரு பூச்சிக்கடி வந்து ஒரு அதிகபட்சமான ஒரு விஷயத்தில் வந்துடுச்சு ஒரு பெண்மணிக்கு அவன் குலத்தில்னா ஓடி போய் ஒரு 2 இலையை பறிச்சு வந்து அப்படியே கையில் நசுக்கி புரிஞ்சு இந்த கண்ணில் 2 சொட்டு அந்த கண்ணில் 2 சொட்டு விடுவான். அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த பொண்ணு சரியாயிடும். அவன் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும்? அவனு உங்கள் மருத்துவத்தை நம்பி இல்லையே. உலகத்தில் 28% மனிதர்கள் மட்டுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்தை நம்பி இருக்கிறார்கள்.